அவர் வந்து எடப்பாடி வந்து அவர் வந்து 234 தேதி தனியாக நின்று ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் செஞ்சதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிக்கலாம். அம்மா ஆட்சியிலேருந்து வந்தவர் தானே அவர். அதனால் எடப்பாடி சொல்ல முடியாது. விஜய் சார் நிற்கிறது டவுட்டு தான். அவர் நிற்க மாட்டார். அவர் வந்து நிற்கிறது டவுட்டு தான். ஆக தன்னுடைய வருவாயே மறைக்கிறாருன்னா மக்களை இவர் எப்படி காப்பாது? ஆக உள்ளே வந்தாலும் இவர் தான் முதல்ல திருடனாவார். உதயநிதி எப்படி எந்த பார்வையில் பார்த்தாரோ அதே பார்வை தான் உன்னை பார்த்தாரு. இல்லைன்னா அன்றைக்கே உன்னை ஜெயலலிதா மாதிரி தூக்கி வச்சு உன்னை டவுசரை களி தீங்கி வச்சிருப்பாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஎம் இந்த வேர்ல்டு அவர் யார்? மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். அது மாதிரி யாரும் வர முடியாது. விஜய் இல்லை, எவனும் வர முடியாது. சேலஞ்ச். ஒரு குழந்தைக்கு காலையில் ஒரு டிஃபன் கொடுக்குறாங்களே, அது பெரிய விஷயங்க. லேடிஸ்க்கு ஒரு பஸ்ஸுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்களோ, அது பெரிய விஷயங்க. மக்கள் மனம் கவர்ந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களா என்பதை கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சொல்ல போனால் எம்.கே. ஸ்டாலின் தாங்க. அந்த மாதிரி யாரும் வர முடியாது. இன்னொரு வாழ்க்கையில் பிறக்கணும் யாராவது இப்போ வரணும்னா. அவருக்கு கீழே மேலுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர் பிறந்ததுலேருந்து கட்சியில் இருக்கார். எடப்பாடியில் எப்போ வந்தது அவர்? அதெல்லாம் அவர் டச் பண்ண முடியாது. எங்களுக்கு பிடிச்சது கலைஞர் அப்பா மட்டும்தாங்க. ஏன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க, உதவியும் பண்ணுறாங்க, படிக்க வச்சு ஆளாக்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் ரோட்டில் வீடு இல்லாதவங்க வெள்ளத்தில் பாதிக்கப்படுங்க எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. எங்கள் கலைஞரப்பா என்றைக்கு இந்த இடத்த என்றைக்கு அவங்க பிள்ளை வரணும்னு ஆசைப்பட்டுமோ வந்துட்டார். அதே சமயம் இந்த 1000 ரூபா இந்த 2000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அது வந்து கெட்டதான்னு அது கிடையாது. அது மூலிமா நானே பயன்பட்டுருக்கேன். சில சமயங்களில் வறுமையில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்லேயும் சரி, என்னோடய நண்பர்கள் உறவினர்களும் சரி, இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்களே அதுவும் சிறந்தது தான். இப்போ 2000 உயர்த்தி தரேன்னு சொல்கிறதுமே சிறந்தது தான். நல்ல ஆட்சி, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி, மக்களால் விரும்புகின்ற ஆட்சி, என்றைக்கும் ஆட்சி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆட்சி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். இல்லைங்க, டிஎம்கே தாங்க வரும், கண்டிப்பாக வரும். செகண்ட் டைம் டிஎம்கே தான் வரும். ஸ்டாலின் வருவார். தவறுதல் கிடையாது, தப்பு கிடையாது. ஏன்னா மக்களுக்காக அவர் வந்து கொடுக்குறாருல. எனக்கு மனங்கலந்த முதல்வர் வந்து அவர் வந்து எடப்பாடி வந்து அவர் வந்து 234 தேதி தனியாக நின்று ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் செஞ்சதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிக்கலாம். அம்மா ஆட்சியிலேருந்து வந்தவர் தானே அவர். அதனால் எடப்பாடி சொல்ல முடியாது. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயா வந்து சிறந்த முதல்வர்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே அவர் சிறந்த முதல்வர் தான். எந்த விஷயத்தையுமே அவர் விட்டு கொடுக்காத ஆள். தமிழ்நாட்டை வந்து தலை நிமிர்ந்து பாராடான்னு சொல்கிறவர் ஒரே ஆள் அவர் தான், ஸ்டாலின் அவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறாரு. எல்லா விஷயத்துக்குமே ஜாதி மதம் பார்க்காம தமிழ்நாடுன்ற ஒரே நோக்கத்தோடு அவர் இருக்கிறாரு. அதனால் வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து சிறந்த முதல்வர்னு சொல்லலாம். ஸ்டாலினுடைய ஆட்சி தான் சூப்பராக இருக்குது. ஹீரோ சுப்ரீம் ஸ்டார் ஆகிட்டார். யார்? ஸ்டாலின். எடப்பாடி 10 வருஷம் இருந்தார். அவருடைய சொந்த செயல், சொந்த பிஸ்னஸ்ஸு, சொந்த இதை தான் அவர் பார்த்துக்கிட்டாரே தவிர அவர் மக்கள் முன்னேற்றத்துக்கு எந்த விதமான திட்டங்களோ நலத்திட்ட உதவியே பண்ணலை. கேட்டால் நாங்கள் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பண்ண இதை சொல்லுவாங்க. இன்னது செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, அப்படியே ஸ்டாலின் ஆட்சியில் இன்னது குறை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த அதிகாரி தப்பு செஞ்சான், இந்த மந்திரி தப்பு செஞ்சான், என்கிட்ட ஆதாரம் இருக்கே, கோர்ட்டில் கேஸ் போடுறேன்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லாத ஆளுங்க. இப்போ புதுசாக வந்தவனும் சரி, பழைய ஆளுங்களும் சரி, சும்மா சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. அவங்க பாட்டு கிடக்கட்டும், நமக்கு அதில் ஓவர்டேக் பண்ணி நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸ்டாலின்கிட்ட இனிமேலுக்கு எதிர்க்க ஆளே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் மெயின். யாரும் செய்ய முடியாதுங்க. ஸ்டாலின் மாதிரிலாம் செய்ய முடியாது யாரும். நான் எந்த ஆட்சியும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. ஆனால் வந்து அவர் மாதிரிலாம் செய்ய முடியாது யாரும். லேடிஸ் என்ன செய்யணும்னா ஃப்ரீயாக பண்ணார். பஸ்ஸு 5000 ரூபா கொடுத்தாரு, 3000 ரூபா கொடுத்தேன்னா நான் வாங்கி ஜேபில் வச்சுட்டு போட்டாங்களே. நல்லா சூப்பராக பிரியாணிலாம் சாப்பிட்டாங்க எல்லாம் மக்கள். என்ன நன்றி சொல்ல விட்டு ஆண்டவர் நன்றி சொன்னேன். ஆண்டவர் நன்றி, ஒரு நல்ல முதல்வருக்கு கொடுத்தேன்னு சொல்லி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஎம் இந்த வேர்ல்டு அவர் யார்? மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். அது மாதிரி யாரும் வர முடியாது. விஜய் இல்லை, எவனும் வர முடியாது. சேலஞ்ச் இது. ஆனால் பான்பேரில் எது வாங்கிடுங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு நலன் இல்லைங்க. ஒரு குழந்தைக்கு காலையில் ஒரு டிஃபன் கொடுக்குறாங்களே, அது பெரிய விஷயங்க. லேடிஸ்க்கு ஒரு பஸ்ஸுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்களோ, அது பெரிய விஷயங்க. சொல்லலாம், எல்லாரும் சொல்ல வாய் விட்டு சொல்லிடலாம். நம்ம எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியுமா? இன்னொரு வீட்டு பிள்ளைக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம வரி பணம் கிடையாது. அவங்க அப்பா உழைச்சார். அவர் கலைஞர் கருணாநிதி பராசக்தி படம் எடுத்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பார். அவர் கண்டிப்பாக கம்பல்சரி வருவார். திரு விஜய் அவர்கள் சாடி இருக்கிறது என்னன்னா, அறிவாலயத்தில் நிழல்ல நிற்கிறவங்களெல்லாம் வந்துட்டு தன் கட்சியில் வந்து கூட்டணியில் இணைச்சுக்கிறாரு. அது வந்து கல்லாப்பட்டி. அட நீங்கள் வேற. அவர் விஜய்னா நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு பழைய ஆளுகளை பூரா குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏங்க, பழைய ஆளு தாங்க எப்போயுமே பழந்துட்ட கொட்டை தாங்க ஜெயிக்கும். சும்மா இன்றைக்கி புதுசாக வந்து முளைக்கிற காலம்லாம் இன்றைக்கி சந்தைக்கு வந்துட முடியுமா? அதெல்லாம் வராது. விஜய் சொல்கிற ஒரு அப்பட்டமான ஒரு இது. என்றைக்குமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா வந்து எப்பவுமே ஒரு கெத்து தான். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அவர் தான். அவரோட பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இனிமேல். அவருக்கு பின்னாடி அவர் தான். அவருக்கு இன்னும் அனுபவம் போதாது. யாருக்கு? விஜய்க்கு அனுபவம் போதாது. அவர் இன்னும் அந்த சினிமா துறையே இருந்து டயலாக் பேசியிருக்காரு. அவர் இன்னும் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தா, அதுவும் இந்த எலெக்ஷனில் பார்த்துட்டா அவர் கதை தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண அரசு ஊழியன் வேலை செய்தால் அவனுக்கு இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஆனால் இவர் எவ்வளோ வாங்க? இப்போ புலி படமாமே, அந்த படத்தில்
15 கோடி வாங்கியிருக்காரு, 15 கோடியை மறைச்சிருக்காரு. அது தன்னுடைய வருவாயே மறைக்கிறாருன்னா மக்களை இவர் எப்படி காப்பாது? மக்கள் பணத்தை எப்படி பாதுகாப்பார்? ஆக உள்ளே வந்தாலும் இவர் தான் முதல்ல திருடனாவார். அதோடு இல்லாமல் காரு வாங்கும் போது கூட இவர் சில தவறுகள்லாம் செய்திருக்காரு. இவர் உண்மையாகவே இவர் இன்னும் அரசியலுக்கு வரல, வாழ்க்கையில் உண்மையாகவே இன்னும் அவர் வரல, உண்மையை பேசவே இன்னும் அவருக்கு தெரியல. ஆக இவர் என்ன நினைக்கிறாரு? சினிமா துறையில் வந்துட்டோம், பணத்தை சேர்த்துட்டோம், பசங்க தெரிஞ்சும் தெரியாத இருக்காங்க, கூட்டங்கள் இருக்குது, அந்த கூட்டத்தால் இதை ஓட்டு வாங்கிடலாம் போய் உட்காந்து, அது நினைக்கவே நினைக்காது. இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவாளர் நாடு. இது பெரியார், அண்ணா, கலைஞர் பிறந்த மண். இது அவங்களுடைய பகுத்தறிவு அந்த மண்ணில் கொடுக்கும்போது அவங்களுடைய வேர்வையும் இந்த மண்ணிலே ஊறிவிட்டது. இந்த மண் அவருடைய வேர்வையோட இரண்டரை கலந்து விட்டது. இதை யாருமே பிரிக்க முடியாது. கல்லாப்பேட்டை கூட்டணின்னா என்ன அர்த்தம்? நீ கல்லாப்பேட்டை கூட்டணி பண்ணல ஒவ்வொரு தேட்டர்லேயும். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு 70 ரூபா கேட்குறல ஒரு டிக்கெட்டுக்கு. 70 ரூபா கேட்டால் 1000 டிக்கெட்டு விற்றா என்ன ஆச்சு? ஒரு தேட்டருக்கும் இந்த காசெல்லாம் உனக்கு தானே வருது. அப்போ நீ கல்லாப்பேட்டியா? யார் கல்லாப்பேட்டி? இவன் விஜய்க்கும் வேலை இல்லை, எடப்பாடிக்கும் வேலை இல்லை. ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டு ஜனங்கள்கிட்ட சொன்னோம்னா பாமரமாக இப்படி கூட நடக்குதா, அப்படிலாம் செய்யுதா, அதனால் இருக்கலாம், நம்ம இவருக்கே போடலாம் அப்படின்னு மக்கள் மனசை மாற்றுறதுக்கு குழப்பி விட்றானுங்க, குட்டை குழப்பைங்க 2 பேரும். இவர் ஒரு உருப்படியான ஆளுங்க கிடையாது. உருப்படியான ஆதாரத்தை சொல்ல மாட்டாங்க, உருப்படியான ஒரு தெளிவான குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க. வந்தால் போக்க நம்ம வரப்போகிறது இல்லை, ஏதோ ஒன்று அடித்து விடுவோம்னா 2 பேரும் அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பெரிய விஜய் ஃபேன். நான் விஜய் மட்டும் இல்லை, விஜய், அஜித், விஷால் யார் வேணால் வரலாம். கலைத்துறையில் உள்ளவங்க, அதேமாதிரி அறிவியல் துறையில் உள்ளவங்க வரலாம். யார் வேணால் இந்த ஜனநாயக நாட்டில் வரத்துக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வர முடியாதுன்னு சொல்லவும் கூடாது. ஆனால் என்னென்னா என்ன தத்துவம் என்ன? திமுக ஒரு தத்துவம் இருக்குது, அண்ணா திமுக ஒரு நல்லாட்சி தத்துவம் இருக்குது, நாலு தலைவர்கள் இருந்துக்கிறாங்க. இப்போ இவங்களோட தத்துவம் என்ன? வாட் இஸ் ரீசன்? அதை நம்ம எதிர்பார்க்கணும். நாங்கள் ஏன் விஜய் சார் வருமானம்? எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிஞ்சப்ப விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுச்சு, அதனால மக்களுக்கு கருணையில் அடிப்படையில் 10,000 ரூபாய் குடும்பத்தார் எல்லாருக்குமே வழங்கப்படும் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு நம்பிக்கை இழந்துட்டார். இனி வரமாட்டோன்ற காரணத்தால் இவர் தேவையில்லாத பொய்களும் தேவையில்லாத சலுகைகளும் அவர் சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் இது வரைக்கும் இவர் சொன்னதெல்லாம் ஏன் 10 ஆண்டு காலத்தில் அவர் செய்யவில்லை? 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருந்திருக்காங்க. அரசு ஊழியர்களை பென்ஷன் இல்லாதபடி செய்து 2003 ஜெயலலிதா இருந்த ஆட்சியினுடைய காலத்தில் 2003 தான் பென்ஷனை எடுத்துட்டாங்க. இந்த 10 வருஷ காலத்துலேயும் அரசு ஊழியர் பென்ஷன் வேணும் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க போராட்டத்தையும் இவன் செவிசாய்க்கலை. அதுக்கடுத்து 5 வருஷ காலமாக எடப்பாடியும் இருந்தார். அந்த எடப்பாடியும் அவன் செவிசாய்க்கலை. இப்போது விடுபட்ட பறிக்கப்பட்ட என்ஜிஓஸ் அந்த பென்ஷனை ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அது அவங்களுக்கு வரவேற்கத்தக்கது, விரும்புகிறாங்க. கருணை அடிப்படையில் பிச்சைலாம் போட வேண்டாம். 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கே கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அது இப்போ கொடுத்து இது பார்த்துட்டு நீ 2000 கொடுக்குறேங்கிற, 10,000 கொடுக்குறேங்கிற. கருணை அடிப்படையில் உன் தயவுலாம் கருணையெல்லாம் இங்கே யாருக்கும் நீ காட்ட தேவையில்லை. கருணையெல்லாம் நீ யார் காட்ட வேண்டிய இடத்துல போய் காட்டிக்க, மோடிக்கிட்ட காட்டிக்க, அமித்ஷா கிட்ட காட்டிக்க. இங்கெல்லாம் பொதுமக்கள்கிட்ட காட்ட தேவை. சரி, கரூர் துயர் சம்பவத்தை என் மேலே பழி சுமத்திட்டீங்க, மனசாட்சி இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு டிவிக்கு மாநாட்டில் விஜய் அவர்கள் ஸ்டாலினை குறித்து பேசி. ஏங்க நீங்கள் 5 மணிக்கு வந்துட்டு அந்த துயர சம்பவம் ஏன் நடந்திருக்கு? நீங்கள் 5 மணிக்கு வர வேண்டியது 7 மணிக்கு வர்றீங்க. உங்களுக்கு என்ன மக்கள் வெயிட்டை பழத்தை காமிக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க நினச்சிருக்கீங்க. அதனால அது நடக்கலை. அதனால துயர சம்பவம் நீ தான் அது காரணம். மக்கள் காரணம் கிடையாது, இப்போ இருக்கிற முதலமைச்சர் காரணம் கிடையாது. துயர சம்பவத்துக்கு காரணமே விஜய் அவர்கள் தான். நீங்கள் 5 மணிக்கு சொன்னீங்கன்னா 5 மணிக்கு வந்திருக்க வேண்டியதானே? நீங்கள் 7 மணிக்கு வர்றீங்க. நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 4 மணின்றது 5 மணின்ற ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் சொன்ன டேத்து கரெக்டாக வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ துயர சம்பவம் நடந்திருக்காதுல்ல. உங்கள் மேலே வீடு பழி சுமத்த மாட்டாங்கல்ல. அது உங்கள் தப்பு தானா? அவர் உன்னை பையன் மாதிரி அவரை உன்னை பார்த்தாரு. உதயநிதி எப்படி எந்த பார்வையில் பார்த்தாரோ அதே பார்வை தான் உன்னை பார்த்தாரு. இல்லைன்னா அன்றைக்கே உன்னை ஜெயலலிதா மாதிரி தூக்கி வச்சு உன்னை டவுசரை கழட்டி களி தூங்கி வச்சுருப்பார். அதை முதல்ல மறந்துட்டு பிள்ளை பேசிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் சரி வராது. அவர் நினச்சிக்கிட்டாரு நம்ம ரசிகர்கள் பட்டாலும் ஊன்னு வருது, முண்டி அடிக்கிறாங்க, நமக்கு தான் எல்லாம், நான் தான் எல்லாம். கனவு உலகத்தில் இருக்கார் சார் அவர். விஜய் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாரு. எழுதி வச்சுங்க சார், கரெக்டாக 6 to 8% தான் ஓட்டு வாங்குவார் விஜய் சார். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, தனிச்சு நின்றாருன்னா. விஜய் சார் நிற்கிறது டவுட்டு தான். அவர் நிற்க மாட்டார். அவர் நிற்கிறது டவுட்டு தான். என்னோட கணிப்பு சொல்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையும் மாறுதலை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால டிஎம்கேனா நெக்ஸ்ட் ஏடிஎம்கே அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க
அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா டிஎம்கே தான் நெக்ஸ்ட்டும் வரும். தொடர்ந்து மக்கள் அதை தான் விரும்புவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் விரும்புறது தொடர்ந்து இவர் தான் வரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இவங்க மேலே காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில பேர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்குது. அதாவது அது அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கலைஞர் குடும்பம்னா அவங்களுக்கு ஒரு இலக்காரம். இவங்களே தான் இருக்கணுமா, ஏன் வேற ஆள் இருக்கக்கூடாதா? இதே ஜெயலலிதாவுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா, வாரிசு இருந்துச்சுன்னா அவங்க தான் இருந்திருப்பாங்க. எம்ஜிஆருக்கு வாரிசு இருந்திருந்துன்னா அவங்க தான் இருந்திருப்பாங்க. அது ரெண்டும் இல்லாததுனால தான் இன்றைக்கி அதிமுக சுக்குநூறாக உடஞ்சி 4 முறையில் பிரிஞ்சு போய் தனித்தனியாக கிடக்குது. எங்கள் இதில் உதயநிதி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நாங்கள் அவர் ஏற்றுப்போம்மா? அவர்கிட்ட திறமை இல்லைன்னா நாங்கள் ஏற்றுப்போம்மா? ஒத்த செங்கல்ல வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் நம்ம 39 சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாருல, அது மாதிரி அவர்கிட்ட திறமை இருக்குதுன்னு நாங்கள் ஏற்றுக்குறோம். மக்கள் ஏற்றுக்குறாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அவர் கலைஞர் சொன்ன வார்த்தை எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், தனக்குன்னு அவர் உழைக்கல, பிறருக்குன்னு தண்டவாளத்தில் போய் தலையை கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா? புரியுதா? அப்போ நான் நேரில் இருந்தவன். எல்லாருமே அவங்க கூட இருந்தவங்க இல்லை, செய்த கெட்டு எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். ஆனால் கம்பல்சரி 99% டிஎம்கே தான் ஜெயிக்கும். சிறந்த முதல்வர் அடுத்து வர்றது 234 தொகுதியில் 200 தொகுதி மு.க. ஸ்டாலின், முத்துவேல் என்ற கருணாநிதி அவர் தான் வருவார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களின் வாழ்வு, முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளை நான் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், தொடர்ந்து முயற்சி செய்வேன், பல நலத்திட்டங்களை தருவேன் என்று பல திட்டங்களை தந்து கொண்டே இருக்கின்றார். அதனால் மக்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் மக்களுடைய வாழ்வு வளம் பெறுகிறது. அவங்க ஓட்டு எல்லாம் அத்தனையும் மு.க. ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும்.